கனிம வள முறைகேடு தொடர்பாக தமிழ்நாட்டில் 15 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையில் விவி மினரல்ஸ் நிறுவன உரிமையாளர் வைகுண்டராஜாவின் வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள் அடங்கிய மினி பீரோ பறிமுதல் செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் திசையன்விளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவி மினரல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமாக தாது மணல் ஆலைகள் உள்ளன. தாது மணல் எடுப்பதற்காக விவி மினரல்ஸ், டிரான்ஸ்வேர்ல்ட் கார்னெட் நிறுவனம் உட்பட 7 நிறுவனங்களுக்கு நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மொத்தம் 64 உரிமங்கள் வழங்கப்பட்டன. கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தாது மணல் ஆலைகளில் முறைகேடுகள் நடப்பதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான அதிகாரிகள் தாது மணல் குவாரிகளில் சோதனை நடத்தினர். அப்போது 5832 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. பின்னர் தாது மணல் எடுப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் 2013ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கனிமவள நிறுவனமான விவி மினரல்ஸ் தொடர்பான 15 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகம், ஹரி மற்றும் சுகுமார் ஆகியோரது அடுக்குமாடி குடியிருப்பிலும் சோதனையில் இறங்கினர். இதனிடையே சிபிஐ சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக விவி மினரல்ஸ் நிறுவன இயக்குநர்களில் ஒருவரான ஜெகதீசன் என்பவரின் வழக்கறிஞர் தெரிவித்தார். வைகுண்டராஜன் அவர்கள், ஜெகதீசன், சந்திரேசன், சுகுமார் அவர் 4 நிறுவனங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சர்ச் வாரண்ட் மூலம் சர்ச் நடக்கிறது. இதற்கு மேல் சமன் கொடுத்தார்கள் என்றால் விசாரணைக்கு ஆஜராக தயாராக உள்ளோம். மேலும் இந்த உயர்நீதிமன்ற ஆணையை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்திலும் இப்பொழுது வழக்கு தொடர்ந்துள்ளோம். முழு விசாரணைக்கு முழு உத்தரவு சமன் கொடுத்தால் அனைவரும் சென்று ஆஜராக தயாராக இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திலும் நாங்கள் மேல்முறையீடு செய்யலாம். மேலும் நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் உள்ள விவி மினரல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகம் மற்றும் வீடுகளிலும் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். 7 வாகனங்களில் சென்ற அதிகாரிகள் கீரைக்காரன் தட்டுவில் அமைந்துள்ள விவி மினரல்ஸ் நிறுவன உரிமையாளர் வைகுண்டராஜனின் வீடு மற்றும் அலுவலகங்களிலும் விசாரணை நடத்தினர். அப்போது முக்கிய ஆவணங்கள் அடங்கிய மினி பீரோ ஒன்றை சிபிஐ அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். சோதனையின் போது பீரோவை திறப்பதற்கான சாவி இல்லாததால் அதை அதிகாரிகள் கையோடு எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அதில் பல முக்கிய ஆவணங்கள் இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வைகுண்டராஜனின் சகோதரருக்கு சொந்தமான PMC நிறுவனத்திலும் சோதனை தொடர்ந்தது. 5832 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியதால் நெல்லையில் தாது மணல் முறைகேடு விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது.